அம்மா வெளிய போக வேண்டிய வேலை இருந்தா காலையில எழுந்ததும் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. மார்க்கெட் போகணும், நானும் அம்மாவும் ஒன்னாதான் போவோம். சாரில வேர் பண்ணி ரெடி ஆகிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் என்னோட கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க அம்மா. மார்க்கெட் போகணும், ரெடி ஆகுன்னு சொல்வாங்க. நானும் ஹாப்பியா ரெடி ஆகிடுவேன். மார்க்கெட் போறோம் அப்படின்னாலே அம்மா கட்டப்பை இல்லாம வரமாட்டாங்க. தென் டோர்ல லாக் பண்ணிட்டு நானும் அம்மாவும் மார்க்கெட்க்கு கிளம்பிடுவோம். கட்டப்பை ரொம்ப முக்கியம். ஆமா, கட்டப்பை முக்கியம். மார்க்கெட்க்கு போகணும், நான் கொஞ்சம் வாக் பண்ணி தென் லோக்கல் பஸ்ல ஒரு 4 ஸ்டாப்ஸ் மார்க்கெட் வந்துடும். அம்மா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா மார்க்கெட் வந்துருவாங்க. மார்க்கெட்ல ரெகுலரா வெஜிடபிள்ஸ் வாங்குற கடைக்கு போடுவோம். அம்மா விலை கம்மி பண்ணி பேசிதான் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்குவாங்க. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். நானும் அம்மாவும் எப்பவும் பர்ச்சேஸ் முடிச்சிட்டு ரெகுலரா ஜூஸ் குடிக்கிற கடையில ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கிளம்பலாம். கொஞ்சம் வாக் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் செம்ம டயர்டா இருக்கும். தென் அம்மா எல்லா வெஜிடபிள்ஸும் செப்பரேட் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா பர்ச்சேசிங் ஒர்க்ஸும் பண்ணது அம்மா தான். பட் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஃபுல் டயர்டா இருக்கும். ஆனா அம்மா வந்ததும் ரெஸ்ட் எடுக்காம லஞ்ச் செய்யணும், டைம் ஆச்சுன்னு நியூஸ் சொல்லிக்கிட்டே கிச்சனுக்குள்ள போயிடுவாங்க. எந்த வேலையும் செய்யாத நமக்கே டயர்டா இருக்கு. பட் அம்மாக்கு டயர்டாவே இருக்காதான்னு தோணும் எனக்கு. சாப்பாடு ரெடியானதும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சு தட்டுல சாதம் போட்டு நானும் அம்மாவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது நான் என்னோட அம்மாவை பார்த்து கேட்பேன், அம்மா உனக்கு டயர்டே ஆகாதா? நியூ எனக்கு ஆகாது கண்ணா. ஏண்டம்மா அப்படி கேக்குற? கடவுள் என்ன மட்டும் என்ன இரும்புலைய செஞ்சு வச்சிருக்காரு. எனக்கும் டயர்ட்ல இருக்கும்டா செல்லம். நான் டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்தா யார் சமைப்பாங்க? நீங்க பசியோட இருந்த என்னால தாங்க முடியாது. அந்த கஷ்டத்துக்கு இந்த டயர்ட் ஒன்னும் பெருசில்ல நான் நினைச்சுப்ப. அம்மா எவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க நமக்காக. பாடி பெயின் இருந்தா கூட சொல்ல மாட்டாங்கம்மா. சாப்பிட்டு முடிச்சிட்டு நானும் அம்மாவும் தூங்க பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பேன். அம்மா கிச்சன் கிளீன் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் வீட்ல சின்ன சந்தோஷங்கள். அம்மா டயர்டா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அம்மா. அம்மா எப்பவும் என்ன அணைசிட்டு தான் தூங்குவாங்க. அந்த அரவணைப்புக்கு ஈடு இணையே இல்ல. ஈவினிங் ஆனதும் அம்மா டீ வைக்க கிச்சன் போயிடுவாங்க. அம்மா போட்டுற டீ வீடே மணக்கும். ஈவினிங் 6 o'clock ஆனா போதும். அப்பா எப்ப வருவாரு நீ வெயிட் பண்ணிட்டு இருப்ப. அப்பா வாந்தாதான் வீடே ஃபுல்லான மாதிரி இருக்கும். அப்பா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்ததும் அம்மா டீ போட்டு கொண்டு வந்து அப்பாக்கு தருவாங்க. அப்பா எப்ப வந்தாலும் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. செம்ம ஹாப்பியா இருக்கும். இதுதான் என்னோட சின்ன வயசு ஒரு நாள் வாழ்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.